ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மேஷர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோங்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ், இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நிஃப்டிக்கு நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, அந்த லெவல்ஸை தாண்டி நாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா, அதை தாண்டி மார்க்கெட் சடனாக ஒரு ஃபால், நல்ல ஒரு வெர்டிக்கலாக ஏறின இடத்துல சடனாக ஒரு ஃபால். இந்த ஃபால் ஏன் வந்தது, ப்ரீமியத்தில் என்ன தான் நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. முழு வீடியோவும் பார்க்குற பட்சத்தில் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, இதை நாம் எப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,563 அங்கே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி டைரெக்டாக ஒரு ஹை, நல்ல ஒரு வெர்டிக்கலாக நேராக ஏறி வந்துட்டான். ஏறி வந்தவன் நம்மளோட R2 அப்படின்ற லெவலில் ஒரு 15 பாயிண்டில் மிஸ் பண்ணிட்டான். ஓகே, அங்கேருந்து ஒரு ஃபால். நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றத தான் நாம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 563, அந்த 550க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஓப்பன்லேருந்து ஒரு லோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து வெர்டிக்கலாக நாம் சொல்லியிருந்த மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றது பிரேக் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம். அந்த 550க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 600 அப்படின்றது பிரேக் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நாம் சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 150 பாயிண்ட் சாலிடாக மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டான் 10 மணிக்கெல்லாமே. அந்த இடத்துல அந்த 10 மணிலேருந்து நல்ல ஒரு ஃபால். நாம் சொல்லியிருந்த அந்த 550 அந்த ஏரியா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகியிருக்கு. சஸ்டெயின் ஆகியிருந்தாலும் திரும்பியும் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து அடுத்து ஃபால் தான் நடந்திருக்கு. இந்த ஃபால் ஏன் நடந்தது, நாம் சொல்லியிருந்தபடி 550க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து மேலே போக தான் பார்த்துருந்துருக்கான். ஆனால் மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியல. இதுக்கு என்ன நடந்திருக்கு, இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 24,600 புட்டோட சார்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24,600 புட்டு, அடுத்தது 24,650 புட்டு, அடுத்து 24,700 புட்டு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அப்படின்றத எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 24,600 ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை 125.25. அடுத்து 24,650 அவனோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை 195.10. அடுத்து 700 புட்டு அவனோட ஹை 188.45. இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்து டே ஹை அப்படின்றத 24,600 புட்டு எத்தனை மணிக்கு வைக்கிறான் அப்படின்னா 3 மணிக்கு தான் வைக்கிறான், 142 ரூபா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 24,700 புட்டும் அவனோட டே ஹை அப்படின்றத 222 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் வைக்கிறான். நடுவில் இருக்க இந்த ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் என்ன பண்ணுச்சு, ஏன் இதில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையே அவனுக்கு டே ஹையாக மாறுச்சு, இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது, மார்க்கெட்டில் இப்படி ஒரு ஃபால் ஏன் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்க்கெட், இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத இன்னொரு முறை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்பாட் ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் நாம் இங்கே பார்க்குறோம். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு சப்போஸ் ஸ்பாட்டு 24,500 எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸ்லேயே முடிஞ்சுது அப்படின்னா என்ன நடக்கும், 24,500 இதில் காலும் புட்டும்
ஜீரோ ஆக போகிறான். அதுக்கு அடுத்து 24,450 கால் அப்படின்றவன் ஃபஸ்ட்டு ஐடிஎம் 50, அவனோட ப்ரைஸ் 50 ரூபா இருக்க போகுது. 550 புட், அவனோட ப்ரைஸ் 50 ரூபா. ரெண்டு பேரோட ப்ரைஸும் 50 ரூபா 50 ரூபா இருக்க போகுது. அதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரைக் 400, அவனும் 100 ரூபாவில் க்ளோஸ் ஆக போகிறான். 600ம் 100 ரூபாவில் க்ளோஸ் ஆக போகிறான். இவன்லாம் என்னவா இருக்காங்க அப்படின்றத பாருங்க. 450 கால் அப்படின்றவன் 50 பாயிண்ட் ஐடிஎம், 550 புட் அப்படின்றவன் 50 பாயிண்ட் ஐடிஎம். அதே நேரத்தில் 400 கால் அப்படின்றவன் 100 பாயிண்ட் ஐடிஎம், 600 புட் அப்படின்றவன் 100 பாயிண்ட் ஐடிஎம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குங்களும் அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது ஈவனாக மேட்ச் ஆகிட்டுருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து எத்தனை பாயிண்ட் நீங்கள் ஐடிஎம் போடுறீங்களோ அதே பாயிண்ட்டை ஆப்போசிட்லேயும் ஐடிஎம் அத்தனை பாயிண்ட். இப்போது ஒரு 200 பாயிண்ட் ஐடிஎம் நான் எடுக்கிறேன், புட்டோட 200 பாயிண்ட் ஐடிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா, புட்டுக்கு ஐடிஎம் 50, ஐடிஎம் 100, ஐடிஎம் 150, ஐடிஎம் 200. இவனோட ப்ரைஸ் 200 ரூபா இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஐடிஎம் 200 கால், அவனோட ப்ரைஸும் 200 ரூபா தான் இருக்கும். ஐடிஎம் 50, ஐடிஎம் 100, ஐடிஎம் 150, ஐடிஎம் 200. இந்த மாதிரி ப்ரைஸ் மேட்சிங் அப்படின்றது எக்ஸாக்டாக நடக்கும். இது ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்க இடத்த மாற்றுறேன். 24,575 இப்படின்னு மாற்றுறேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்? 24,600 ஏடிஎம்மாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 24,500 கால் அப்படின்றவன் எத்தனை பாயிண்ட் ஐடிஎம்மாக இருப்பான்? 600லேருந்து மார்க்கெட் வந்து 575ல் முடிஞ்சிருக்கு. 500 அப்படின்றவன் அப்போ 75 பாயிண்ட் ஐடிஎம்மாக இருப்பான். கரெக்டுங்களா? அந்த 75 பாயிண்ட் ஐடிஎம்மாக இருக்கிறவனுக்கு அவனோட இன்டென்சிக் வேல்யூ, ரியல் வேல்யூ அப்படின்றது 75 ரூபா அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆகிடும். மார்க்கெட் 24,575 அங்கே க்ளோஸ் ஆகும்போது 24,650 அப்படின்ற ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா அவன் 75 பாயிண்ட் ஐடிஎம்மாக இருப்பான். அவனுக்கு அந்த ப்ரைஸ் அப்படியே வந்துடும். இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் மேட்ச் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் இதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த லாஜிக்கை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் கிடையாது. மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரைஸ் மேட்சிங் நடக்கும். இந்த ப்ரைஸ் மேட்சிங் நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இப்போது ஒரு மார்க்கெட் 600லேருந்து 500 போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த 550 கிராஸ் பண்ணாமல் 500 போய் ரீச் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான். ஒருத்தனை ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு ஏற்கனவே ஐடிஎம்மாக இருந்த ஒருத்தனை ஏடிஎம்மாக மாறி அவனை வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பொசிஷனை போய் ரீச் பண்ணவே முடியும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். இதை நம்ம சொல்கிறது வேணால் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும். நாம் ஆல்ரெடி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், 1000 சப்ஸ்கிரைபரோட ஸ்பெஷல் வீடியோ. அதில் நாம் சொல்லியிருக்க விஷயங்களை இன்னொரு தடவை போய் தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் செயின் ஒரு சீசா மாதிரி தான் செயல்படும். இந்த சீசாவில் காலோட ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் மேட்ச் பண்ணணும். அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் மட்டும் கிடையாது. நாம் அந்த வீடியோவில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தாண்டி ஒவ்வொரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களும் ஒவ்வொரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்குங்களும் மேட்ச் பண்ணணும். அந்த ப்ரைஸ் மேட்சிங் அப்படின்றது நடந்தே தீரணும். அது நடந்தால் தான் மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அந்த ட்ரெண்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த இடத்துல 24,650 அந்த புட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே 195 ரூபா கொடுத்துட்டான். 195 ரூபா ஹை அப்படின்னு கொடுத்ததை
இல்லை இந்த ஹை கிடையாது, இதை நான் தப்பாக கொடுத்துட்டேன், இந்த ஹையை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறைக்க முடியுமா? குறைக்கவே முடியாது. இந்த ஹையை குறைக்க முடியாது அப்படின்னா இந்த ஹையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது ஒரு படத்தில் கூட ஒரு காமெடி வரும். ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காமல் சின்னதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கோடை அழிக்காமல் சின்னதாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு சின்ன கோடாக மாறிடும். இங்கே அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஒரு ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடுபட்ட நம்பரை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மட் யூஸ் பண்ணுவோமோ அதே செட்டப்பில் தான் ஆப்ஷன் செயினும் ரன் ஆகும். அந்த விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு நம்பர்ஸ் போடுறேன். இந்த நம்பர்ஸ்லாம் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக எல்லாருமே சொல்லிட போகிறீங்க 3ஓட மடங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் இப்போ அடுத்து 5, 10, 15, 20, 25 இப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறேன். இது என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஓட மடங்கில் இருக்குது அப்படின்றத எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து 10, 20, 40, 50. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 10, 20 ஒரு கேப் விட்டுட்டேன். இப்போ இந்த கேப்பில் வரக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்கிறீங்க? இது 10ஓட மடங்கில் இருக்குது, டைரெக்டாக இது 30 அப்படின்றத சொல்லிடுவீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக்கையும் முன்னாடி இருக்க ப்ரைஸையும் பின்னாடி இருக்க ப்ரைஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா விடுபட்ட நம்பர் என்னவோ அந்த ப்ரைஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் அப்படின்றது இப்படி தான் ரன் ஆகும். இந்த ஹையை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பனிங்கில் 125 ரூபா 600 புட்டுக்கு ஹை கொடுத்துருக்கான். 700 புட்டுக்கு 188 ரூபா கொடுத்துருக்கான். அப்போது நடுவில் இருக்கக்கூடிய 650 புட்டுக்கு என்ன ப்ரைஸ் வந்துருக்கணும்? 125, 188. இவ 2 பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா 3, 9, 11, 313. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 156 ரூபா 50 காசு வரும். இது எக்ஸாக்ட் ப்ரைஸ் வராது. எக்ஸாக்ட் ப்ரைஸை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அல்காரிதத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே இது இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்றத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணால் எப்படி மார்க்கெட் ரன் ஆகும்? இப்போ ஒரு செல்லர் அவன் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அவன் பொசிஷனை பை பண்ணால் தான் க்ளோஸ் பண்ண முடியும். பை பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இப்போ ஒரு ப்ரைஸ்க்கு இது லோ ப்ரைஸ்க்கு இல்லை, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இது லோ ப்ரைஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்கள் பை பண்ணுவீங்க? நீங்கள் பை பண்ணாதானே செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த 650 புட்டுக்கு அவனோட ஹை அப்படின்றது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்திருக்கணும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் அதிகமாக கொடுத்துட்டான். அந்த அதிகமாக கொடுத்த ப்ரைஸை தான் மேட்ச் பண்ணியிருக்கான். அடுத்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் ஒரு ஹையை கொடுக்கல, 650 புட்டுக்கு மட்டும் புது ஹை கொடுக்கவே இல்லை. முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக்குக்கும் சரி பின்னாடி இருக்க ஸ்ட்ரைக்குக்கும் சரி புது ஹை அப்படின்றத கொடுத்துருக்கான். இது இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் கிடையாது. 650 இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையே டே ஹையாக இருந்திருக்கு. மீதி வேறு எல்லா கேண்டிலையும் வேறு புட்டோட கேண்டில்லாம் ஐடிஎம்லலாம் நீங்கள் போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மணிக்கு வந்தது தான் ஹையாகவே இருந்திருக்கும். இந்த 3 மணிக்கு தான் மற்ற எல்லா சார்ட்லேயுமே ஹை அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கும், டே ஹை. இந்த ஒரு சார்ட்டில் மட்டும் ஃபார்ம் ஆகாததுக்கு இதுதான் ரீசன். இந்த ப்ரைஸ் மேட்சிங்கை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு ஃபால் அப்படின்றது க்ரியேட் ஆச்சு.
ஆக்சுவலாக இந்த இடத்துலையே ஒரு புது ஹை வந்திருந்தது அப்படின்னா புட்டுங்களுக்கு அந்த வந்திருக்க வேண்டிய முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணால் வர வேண்டிய ஆவரேஜ் ப்ரைஸ் அந்த 195 ரூபா பக்கத்துலேயே வந்திருந்தது அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது, 222 142 இந்த ப்ரைஸை ரெண்டு பேருக்கும் ஹையாக கொடுத்துருக்கான். அப்படின்னா நடுவில் இருக்க போகிற இந்த 650க்கு என்ன ஹை வந்திருக்கணும் அப்படின்னா 142 + 222 இதை ஆட் பண்ணி நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 182ன்னு வரும். 182 அப்படின்றது தான் இவனுக்கு ஹையாகவே இருந்திருக்கணும். ஆனால் அங்கேருந்தே இன்னும் ஒரு 13 பாயிண்ட் அதிகமாக இருக்கான் அப்படின்னா அந்த ப்ரைஸ் மேட்சிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த 600 புட்டுக்கும் 700 புட்டுக்கும் இன்னமும் இந்த பக்கம் ஒரு 5 ரூபா, இந்த பக்கம் ஒரு 5 ரூபா புது ஹை வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருந்திருக்கு. மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் முடியலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்ததுன்னா இந்த பொசிஷன் இந்த 5 ரூபாயும் கொடுத்து மேட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரைஸ் மேட்சிங் அப்படின்றது நடக்கும். நாம் அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, விஷயம் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் கொடுக்குற முதல் 2 என்ட்ரி, நீங்கள் நம்ம சௌகரியத்துக்கு எடுக்கிற என்ட்ரியை பற்றி நான் பேசவே இல்லை. மார்க்கெட் கொடுக்குற முதல் 2 என்ட்ரி, அந்த என்ட்ரியை மட்டும் சூஸ் பண்ணி ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ எதை புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள். வேடிக்கை பார்த்தா என்னால் என்ட்ரி எடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற ஆளுங்க வேடிக்கையே பார்க்காதீங்க. ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். ப்ரீமியத்தில் இந்த மாதிரியான மிஸ்மேட்சிங்லாம் இருந்தது அப்படின்னா மேட்சிங் நடக்கும். இது இன்றைக்கி மட்டும் நடந்தது கிடையாது. இதை நான் பல தடவை பார்த்துருக்கேன். அந்த ப்ரைஸ் மேட்சிங் அப்படின்றத மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் போவான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் இருக்க ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை மட்டுமே வாட்ச் பண்ணுங்கள். எல்லா ஸ்ட்ரைக்கையும் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்கை நாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்தால் ஒரு லோ போகிறது ஸ்டாப் ஆகுது, என்ன நடந்தால் ஹை போகிறது ஸ்டாப் ஆகுது, ஹை போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இது செல்லரோட மார்க்கெட். என்னதான் மார்க்கெட் ஹை போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் மார்க்கெட் அந்த இடத்துல சைட்வேஸ் போயிடுச்சுன்னா ஒரு பையரால் அந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சூழல் அப்படின்றது கம்மியாக மாறிடும், அந்த ப்ராபபிலிட்டி. அப்போ என்ன நடந்தால் தொடர்ந்து கீழே வருவான் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீமியத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்பாட்டை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாம் இப்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, அடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். மார்க்கெட் ட்ரெண்டு திரும்பியிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி. ஓகே, இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,661, 24,586, 24,425, 24,338. இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். நம்மளோட S2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக்கோட லோ அந்த ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட R2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு டவுன் சைட் மூமெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 487, அந்த 500க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே கிடைக்குது அப்படின்றதும் முக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 600, 24,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூமெண்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 500க்கும் 600க்கும் நடுவில் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அப்படின்றவங்க விலகி இருக்கிறது ரொம்பவே சரியாக இருக்கும்.
ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எதுவாக இருந்தாலும் வேகமாக கிடைக்கும். ஒரு பையருக்கு என்ன நடக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே நடக்கணும். அவங்க இன்னைக்கு மார்க்கெட் 24,700 கிராஸ் பண்ணணும்னு நினச்சி அது 2 நாளைக்கு அப்புறம் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. ப்ரீமியம் அப்படின்றது டிகே ஆகிடும். அவங்க இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அது போய் ஆகணும். அப்படி போச்சுன்னா தான் ப்ரீமியம் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது சரியாகவே இருக்கும். நீங்கள் லோலே பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லா நாளும் நடக்காது. அந்த லோலே பை பண்ணலாம். என்ன நடந்தால் மார்க்கெட் லோ போகிறது ஸ்டாப் ஆகுது அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி, அப்படின்னா லோ போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்ட்ரைக்குக்கு என்ன ப்ரைஸ் சப்போர்ட்டாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரைக்கை அந்த ப்ரைஸில் பை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுதான் லோன்னு நினைக்கிற இடத்துல அது லோவாகவே இருக்காது. உங்கள் ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதை லோவாக செட் பண்ணி அங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட், பையரோட மார்க்கெட் கிடையாது. பையரோட மார்க்கெட் கிடையாது அப்படின்னா பையர் டெய்லியுமே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். என்னைக்கு ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் அது எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. மார்க்கெட் நம்ம பார்க்கும் போதெல்லாம் எப்போ நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்க்குற இடத்துல ஒரு ஹை ஒரு லோ அப்படின்றது செட்டில் ஆகிட்டு இருக்கோம். மார்க்கெட் ஹை பக்கத்துலேயோ இல்லை லோ பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்னா பார்க்கும்போதெல்லாம் ஓகே ஹையை ரீச் பண்ணிடுச்சு, இங்கேருந்து கீழே தான் வந்தாகணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் நினப்பாக இருக்கலாம். இந்த ஹை பிரேக் ஆகாது அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஹை பிரேக் ஆகாதுன்னா அப்போ கீழே தான் வந்தாகணும்னு சொல்லி புட்டு எடுத்தீங்க அப்படின்னா புட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மியாக மாறிடும். ஏன்னா இது செல்லரோட மார்க்கெட். எப்போவுமே அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நாம் மார்க்கெட் தொடங்கி ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்கிற இடத்துல நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு வெளில வந்துடணும். இப்போ நேற்று 550க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் மேலே தான் போகும் அப்படின்னா நமக்கு 550லேருந்து 700 வரையும் போயிட்டான். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தீங்களா, ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்களா அப்படின்றதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி இன்னொரு என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் புட் சைடில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா அந்த ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்து அதோட முடிச்சுக்கணும். தொடர்ந்து நான் மார்க்கெட்டோட மொத்த ப்ராஃபிட்டையும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரீம் ட்ரேட் பண்ணாதீங்க, கனவுல ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ, என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்லிக்கிறோம், நாம் கொடுக்குற இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. நாம் இன்றைக்கி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸை கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோஸ் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகுதா, ஸ்பாட் இந்த R1 R2 S1 S2 இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.